ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவோட மாஸ்டர் ஷெஃப் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். ஆமாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் எவ்வளோ நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, இதுக்கு ஒரு காம்படிஷனாக இல்லை இருக்காலும் பரவாயில்ல வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலந்துருக்கு. எல்லாமே எங்கள் மாமி தான் ஹெல்ப் பண்ணாங்க. மாமியோட ஐடியா தான் இந்த டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே. பார்ப்போம், வின் பண்ணால் மாமிக்கு தான் கிடைச்சு. காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு 105 பேர் வந்திருந்தாங்க. நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஷெஃப் தாமு சாரும் வந்திருந்தார் ஜட்ஜ் பண்ண. அது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. காம்படிஷன் டைம் ஆகிடுச்சு, டக்குன்னு போய் டிஷ்ஷை டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது டிஷ் இல்லை, அவங்க கையில் இருக்க மாதிரி இதுதாங்க டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷுக்கு அவ்வளோ பேர் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டிஷ்ஷை டிஸ்பிளே பண்ணலான்னு போனால் அவ்வளோ பேர் அவ்வளோ ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. வகை வகையாக வந்து சமைச்சிட்டு வந்திருந்தாங்கங்க. இதில் ஜென்ஸு லேடிஸ்னு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. நம்மளால் ஒரே ஒரு அல்வா கிண்டி வச்சுட்டு எப்படா ஊரை ஏமாதல்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த காம்படிஷனில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஷெஃபு. அந்த 3 ஷெஃபும் வந்து டேஸ்ட் பண்ணி ஆவரேஜான மார்க் கொடுக்குறது தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க். ஸோ அதில் மொதல் ஷெஃப் வந்து டேஸ்ட் பண்ண வந்தார். டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்போவே திவ்யாவுக்கு மூஞ்சி தொங்கி போயிடுச்சு. சரி, அடுத்த ஷெஃப் தான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போன்னு அடுத்த ஷெஃப் வந்தார். அடுத்த ஷெஃப் வந்து அந்த அல்வா எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு வழியாக போராடி அந்த அல்வாவில் கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டுட்டு என்ன நினச்சாரோ என்னன்னு தெரியல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக ஷெஃப் தாமு சார் வந்திருந்தாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்ச நேரம் டிஷ்ஷை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவரே வந்து திவ்யாட்ட வந்து டிஷ்ஷு என்னன்னு கேட்டு அதோட ரெசிபி வந்து கேட்டார். இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி விட்டேங்க. நான் சொன்னதை கேட்டு அப்படியே அவரே ஆச்சரியப்பட்டு சரி என்ன தான் அதில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணார். நானும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா நல்லா இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னே சொன்னார். எனக்கு பயங்கர சந்தோஷம் அவர்கிட்டேருந்து இது மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறது. காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திலக் போய் தாமு சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எட்டகேன்னு பார்க்கும்போது 2 பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பேசுனாங்கன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்டேஜில் கூப்பிட்டு அவார்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா செஃப் தாமு மாதிரி ஒரு சார்கிட்ட போயிட்டு நம்ம அவார்டு வாங்குகிறோங்கும்போது நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா அங்கே வந்து அரௌண்ட் 105 பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க அவ்வளோ டிஷ்ஷஸோட. ஆனால் அதில் வந்து நம்மளை வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டானு செலக்ட் பண்ணும்போது அதை நினைக்கும் போதே ஒரே சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ப்ரோக்ராமோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கொடுத்தாங்க. மெயினாக வந்துட்டு கோல்டு வின்னரும் ஹிந்துக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணதுக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காதுங்க. அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். அப்புறம் லாஸ்ட்டாக அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.